வணக்கம். இன்னைக்கு வீடியோல கோலம் தான் போட போறோம். இன்னைக்கு 2 கோலமும் ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணு 7.4, இன்னும் ஒரு கோலம் 4.1. 2மே சந்து புள்ளி கோலம் தான். எப்பவுமே கோலம் போடும்பொழுது நோட்ல போட்டு ஃபர்ஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டு வாசல்ல நீங்க போட்டு பழகுங்க. நோட்ல போடும் பொழுது பெண்ணை வச்சு புள்ளி வைங்க. ஏன்னா புள்ளி பென்சில்ல வச்சுட்டு கோலமும் பென்சில்லே நம்ம ஒரு நோட்ல போடும் பொழுது கோலம் தப்பாகும் பொழுது எரேஸ் வச்சு அழிக்கும் பொழுது கோலமும் அழியும், புள்ளியும் அழியும். இதே பென்ல நம்ம புள்ளி வச்சுட்டோம்னா கோலம் மட்டும்தான் நம்ம தப்பு பண்ணோம்னா அழிக்க முடியும், பென்ல அழிக்க முடியாது. அதே போல பெண்ணுல புள்ளி வைக்கும் பொழுது கவனமா பார்த்து வைங்க. அந்த புள்ளியும் நம்ம வைக்கும் பொழுது தப்பா வச்சுட்டோம்னா அந்த பக்கம் வேஸ்டா தான் போயிடும். 7.4, 4.1 சந்து புள்ளி கோலம் எப்படி போடலான்றத பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வீடியோல 7.4 சந்து புள்ளி கோலம், 4.1 சந்து புள்ளி கோலம் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதலாவதா பார்க்க போற கோலம் 7.4. 7.4 கோலம் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் புள்ளி வைக்கணும். அந்த புள்ளி எப்படி வைக்கணும்னு பாருங்க. இப்போ ஒரு புள்ளிக்கு இடையிலயும் எவ்வளவு பெரிய கேப் விட்டுருக்க. முதல்லயே கேப் இல்லாம புள்ளி வச்சோம்னா கடைசி லைன்ல 4ல புள்ளி வந்து முடியும் போது ரொம்ப நெருக்கமா இருக்கும். அது ஃபர்ஸ்ட்ல சுருக்கமாவும் அடுத்தது ஒரு மாதிரி அது பாக்குறதுக்கே நல்லா இருக்காது. இப்போ வீடியோல நான் எப்படி புள்ளி வச்சுட்டு வரணும் அதே போலவே புள்ளி வச்சுட்டு வரணும். இப்போ செகண்ட் லைன்ல புள்ளி வச்சு முடிச்சுட்டேன், தேர்ட் லைன்ல புள்ளி வச்சுட்டு இருக்கேன். இந்த லைன்ல 5 புள்ளி வரும். அதாவது ஃபர்ஸ்ட்ல 7, அடுத்து 6, 5, 4. இப்ப கடைசி லைன்ல கடைசி புள்ளி வச்சு முடிச்சுட்டேன். அடுத்த கோலத்துக்கான புள்ளியும் வச்சுக்கலாம். 4.1 சந்து புள்ளி கோலம் வச்சு முடிச்சிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 4 வச்சாச்சு, 3 வச்சுட்டு இப்போ 2 புள்ளி வச்சுட்டு ஒரு புள்ளியில நிறுத்தணும். இது பார்க்கும் பொழுது டைமண்ட் ஷேப்ல இருக்கும்.
இப்ப இந்த பக்கத்துல எப்படி புள்ளி வச்சிருக்கோமோ அதே போலதான் எதிர்பக்கத்துல புள்ளி வைக்கணும். இப்ப 4 புள்ளி ஒண்ணு கோலத்துக்கு புள்ளி வச்சிட்டு இருக்கோம். 3 புள்ளி, அடுத்தது 2 புள்ளி வரும், இதுக்கு அடுத்தது 1 புள்ளி. இது நான் சொன்னது போலவே டைமண்ட் ஷேப்க்கு கிடைச்சாச்சு. அடுத்து 7.4 கோலத்துக்கும் எதிர்பக்கத்துல புள்ளி வச்சு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். 2 கோலத்துக்கும் புள்ளி வச்சுட்டோம். இப்போ முதல் கோலம் 7.4 எப்படி போடலான்றத பார்க்கலாம். வீடியோல நான் எப்படி கோலம் போட்டுட்டு வரணும் அதே போலவே கோலம் போட்டுட்டு வந்தா ஈஸியாவே இருக்கும். அங்கங்க நம்ம தொடங்கிட்டோம்னா முடிக்கும் பொழுது எந்த இடத்துல முடிக்கிறோன்றது தெரியாது. அதனால எப்போ ஒரு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே கரெக்டா போட்டுட்டே வரணும். இதை கண்டினியூவா நான் எப்படி போட்டுட்டு வரணும் அதே போலவே நீங்களும் உங்களோட நோட்ல கோலம் போட்டுட்டு வாங்க. ஏழு 7.4 பூக்கோலம் போட்டு முடிச்சிட்டோம். இது சிம்பிளா இருக்கு. இதுல அப்படியே சும்மா அங்கங்க 2 கோடு டிசைன் வர மாதிரி போட்டோம்னா கோலம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே போலவே நீங்க வாசல்ல போடும் பொழுதும் கோலம் டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா கோலம் பார்க்கறவங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். நாலு 4.1 சங்கு கோலம் போடலாம். இந்த சங்கு கோலம் ஏற்கனவே ஒரு கோலமா நான் போட்டிருக்கேன். அந்த கோலத்துல இருந்து சங்கு மட்டும் எப்படி வரையலான்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் போட்டு காட்ட போறேன். இந்த சங்கு கோலம்னு உங்களுக்கு வேணும்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த கோலம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோல நான் எப்படி வரையறேனோ அதே போலவே நீங்களும் சங்கு வரைய ட்ரை பண்ணுங்க. இந்த சங்கு மட்டுமே கோலம் போட்டா எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த கோலத்தை நான் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த சங்கு கோலம் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோல வர கோலத்துங்களையும் ஒரு நோட்ல போட்டு வச்சிங்கன்னாவே உங்களுக்கு அப்புறம் உங்க வீட்டு பெண் குழந்தைகள் போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாவே இருக்கும். அவங்களுக்கும் கோலம்லாம் ஈஸியா நம்மளால சொல்லி கொடுக்க முடியும். நோட்டு பழசாயிடுச்சுன்னா இன்னொரு நோட்ல அப்படியே நம்ம போட்டுட்டே வந்தோம்னா நமக்கும் ஈஸியா இருக்கும், எந்த கோலமும் மறக்காம இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் கத்து கொடுத்தது போலவே இருக்கும். சங்கு கோலம் போட்டு முடிச்சுட்டோம். நோட்லயே இருந்தாலும் அதுக்கும் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். இதே போல நம்ம வீட்டு வாசல்ல போடுறதுக்கும் அப்ப டிசைன்ஸ் போடுறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நான் வீடியோல எப்படி போட்டுட்டு வரணும் அதே போலவே நீங்களும் இந்த சங்குக்கு டிசைன்ஸ் போட்டுட்டு வாங்க.
இன்னைக்கு வீடியோல 7.4 பூக்கோலம், 4.1 சங்கு கோலம் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.